உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு செஷன் நம்ம பேச போகிறோம். நாம் இலக்கை தொட போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த வருடத்தில் என்னென்னலாம் நீங்கள் இலக்கு வச்ச பணக்காரன் ஆகணும் சார், கார் வாங்கணும் சார், சார் கல்யாணம் பண்ணாமல் இந்த வருஷம் முடியக்கூடாது சார், எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி வீட்டுக்கு மருமகளை கூப்பிட்டு வந்தே தீருவேன் சார், என்ன லட்சியம் வச்சுருக்கீங்களோ இந்த வருடத்தினுடைய எண்டுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் எந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்க போகுது, பிஸ்னஸில் பெரிய அளவு போகிறேன் சார், நிறைய பேருக்கு கனவு. இதில் நம்ம எடுத்துக்கிற டூல்ஸ் எல்லாம் என்ன விதமான கருவிகளை வச்சு, குரு பகவான் உச்சம், இது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். இந்த பக்கம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி, இது ஒரு சந்தோஷமான விஷயம். கீழே செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணால் நம்ம இலக்கு அடையலாம், இந்த கடைசி 60 நாட்களில் நாம் எதை தொட்டால் நம் இலக்கு தொட முடியும் என்பதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்குது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியாக அதை பார்த்து விடலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த அடுத்த 60 நாட்கள் என்பது எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா, மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், நான் அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஐ லவ் மகர ராசி பீப்புள்ஸ். மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 60 நாட்களில் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம், நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் தான் இருப்பீங்க, எழுதி வச்சுக்குவாங்க. பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் காரணம் என்னவென்றால், உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்றாச்சு. பூமிகாரகன் செவ்வாய் ஆட்சி பெற்று விட்டான் விருச்சிகத்திலே. இனிமே உங்களுக்கு என்ன குறை, அதை குரு பகவான் வேற பார்த்துட்டார். அப்போ குரு மங்கள யோகம் ஏற்பட்டு 200% வீடு கட்டிடுவீங்க. அடுத்ததாக அந்த செவ்வாய் தான் 4 கூடையவனாகவும் இருக்கிறான். அப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம், முக்கியமாக பூமி லாபம் கன்ஃபார்ம். சார் திருவண்ணாமலை பக்கத்துலேயே சார் தூசி மாமண்டூர்னு பேர் சார், அந்த இடத்துல ஒரு இடம் வந்திருக்கு சார், வாங்கிக்கிறீங்களா? எங்கே வந்தாலும் வாங்கி போடுங்க. இல்லை சார் நம்ம வடுகப்பட்டி பக்கத்தில் வாழப்பாடின்னு ஒரு இடம் சார், போகிற எங்கே வேணாலும் வாங்கி போடு, இடமா வாங்குவீங்க. நண்பர்களே, ஒரு நேரம் தான் அது ஒரு நேரம். உலகத்தில் நான் உணர்ந்ததை சொல்லுகிறேன். உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷமான விஷயமா நடக்கும். கல்யாணம் பண்ணுவோம், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவோம், குழந்தை பிறக்கும், வரிசையாக சுப நிகழ்ச்சியாக நடக்கும். அது ஃபேமிலி ஓரியன்டாகவே நடக்கும். சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் தொழில் ரீதியாகவே நடக்கும். திடீர்னு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, கம்பெனியில் ப்ரமோஷன் கொடுப்பாங்க, வெளிநாடு போயிட்டு வருவீங்க, பெஸ்ட் அச்சீவர் அவார்டு வாங்குவீங்க. வெறும் தொழில் மாறும் அந்த வருடம், தொழில் வருடம். அந்த மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு நில வருடம். அடுத்த 2 மாதமும் நிலம், வீடு, பங்களா. அப்படியே என்ன சார் பங்களான்ட்டீங்க சார்? நான் இப்போ சொல்ல, யானைக்கு ஒரு சர்க்கரை காடே பத்தாது, ஒரு இதே பத்தாது, கரும்பு காடை, எறும்புக்கு ஒரு சர்க்கரை துகள் பத்தாது. அந்த மாதிரி அது சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சிங்க. ஸோ அப்போ பெரும்பாலும் என்னென்னா, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நடக்குது 8 கூடையவன் நீச்சமாகிறான். அப்போ ரொம்ப நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ஜாக்கிரதையாக இருங்க, உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள்லாம் ஏற்படலாம் சொல்லியிருந்தேன். இந்த 8 கூடையவன் பாதகாதிபதி வீட்டில் இருக்கிறான். இப்போ இது அதை விட மோசம். இந்த 2 மாதத்தில் மகர ராசிக்காரர்கள் வண்டியை மட்டும் எடுக்காமல் இருங்க. வேறு எதுவும் நீங்கள் மற்றபடி உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது, சொத்தாக வாங்க போகிறீங்க, பணமாக வரப்போகுது, எல்லாம் நல்லா இருக்குது. வண்டியை மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க, வண்டி ஓட்டாதீங்க. மகர ராசிக்காரர்கள் வண்டியை தொட்ட கெட்ட, தயவுசெய்து வண்டி ஓட்டாதீங்க. இந்த இல்லை சார் நான் ரேசர் சார், நான் சாயந்தரம் ஆனால் நான் அப்படி மடக்கியெல்லாம் ஓட்டுவேன், அப்படி மடக்குனா மடங்கிட வேண்டியதான். தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. மகர ராசிக்காரர்கள் வண்டியில் ஸ்டண்ட் பண்ணுறது, ஹீரோயிசம் பண்ணுறது, இதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒரு விஷயம். அதே மாதிரி 8 கூடையவன் நகையை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணிங்கன்னா மறந்து போயிருங்க, அது அவ்வளோதான் வராது. இந்த 2 மாதத்தில் நீங்கள் பண்ணவே கூடாது, பிளட்ஜிங் பண்ணக்கூடாது. சார் டூஸ் சொல்லுங்கன்னா நீங்கள் டோன்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நான் டூஸே சொல்கிறேன், டோன்ஸ் அப்புறம் வரலாம். டூஸ் என்னென்ன அப்படின்னா, அவங்களுக்கு 5 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்போ காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடுபவர்கள் தொழிலை விஸ்தாரணம் பண்ணலாம். நீங்கள் விவரிக்க தொழிலை எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். மேக்கப் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கிறவங்க, அல்லது ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, அல்லது அழகு சாதன பொருட்கள் பூக்கடை வச்சுருக்கிறவங்க, முக்கியமாக பூக்கடை, ஃப்ளவர் ஷாப், பொக்கே ஷாப் எல்லாமே வச்சுருக்கவங்க கடையை விரிவாக்கம் பண்ணலாம். உங்களுக்கான பொன்னான நேரம் இது. 5 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். அப்போ மேரேஜ் மேட்சிங் பார்க்குறவங்க, திருமண கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, கல்யாண மாப்பிள்ள, மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் போன்றவைகள்லாம். இப்போ சுக்கிர பகவான் அதுக்கு இனிப்பு கடை, இனிப்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்க, ஐடி கம்ப்யூட்டர் லேப்டாப் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும்.
2 கூடைய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகின்ற இந்த நேரத்திலேயே உங்களை விட்டு சகல விதமான தாரித்திரம் வறுமை ஒழிந்து விட்டது என்பதை மனதில் கொள்க. 2 கூடையவன் யாரு? தனாதிபதி. இந்த தனாதிபதி என்ன பண்றார்? 12ஆம் இடத்துல உங்களுக்கு 3ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறார். வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பணவரவு பிளாக் ஆன பணம்லாம் நின்று போயிடும், இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்படிதான் சார் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல பணம் பிளாக் ஆகுறது இப்படி தானே கிடையாது, எப்படி வேணா பணம் பிளாக் ஆகும். எனக்கு என் ஒய்ஃபுக்கும் ஒரு நாள் சண்டை சார். சண்டை நடக்கும்போது நான் சொல்றேன், உனக்கு என்னோட பர்சனல் லோன் வேல்யூ தெரியுமா? நான்லாம் இப்போ லோன் போட்டால் 12 லட்ச ரூபா எனக்கு லோன் கிடைக்கும் என்று சொல்கிறேன். என் ஒய்ஃப் சொல்கிறா, நான் பர்சனல் லோன் போட்டால் என் வேல்யூ தெரியுமா? எனக்கு 5 லட்ச ரூபா கிடைக்கும். அவ்வளோ தூரம் சிவில் நாங்கள் கரெக்டாக வச்சுருக்கோம் எல்லாம் சொல்கிறோம். நான் கொஞ்சம் வாய் முறிட்டு இருந்திருக்கலாம், இந்த 12 லட்ச ரூபா மேட்டரை சொல்லாமல் இருந்திருக்கலாம். அடுத்த நாள் காலையில் மாமனார் வர்றாரு, கதவை தட்டுறார். வணக்கம் மாப்பிள்ள, சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, தங்கச்சி கல்யாணம் பண்ணிடலான் இருக்கேன். யார்? என் ஒய்ஃபோட தங்கச்சிக்கு கல்யாணம் வைக்கலான் இருக்கேன். உங்களுக்கு தான் லோன் எலிஜிபிலிட்டி இருக்காமே, இந்த லோனை போட்டு ஒரு 12 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்திடுவேன். அந்த லோனை போட்டு 12 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு ஒரு 2 வருஷம் மாமா அந்த 12 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் கடனை அடைச்சிருவேன். 2 வருஷம் பின்னாடி சுற்றணும். சில நேரங்களில் இந்த பணம் பிளாக் ஆகுறதுங்கிறது இப்படிதான். இது நம்ம வேற இதில் போட்டிருந்தா அதில் டெவலப்பாக ஆயிருக்கும். இப்போ இவர்கிட்ட கடனாக கொடுத்து மரியாதை இடம் திருப்பி கேட்கவும் முடியாது, அவங்களா பார்த்து தந்தா உண்டு. இந்த மாதிரி போய் பிளாக் ஆகிருக்கும் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு. அதுக்கெல்லாம் பிளாக் ரிலீஸ் ஆகி பணம் திரும்ப கிடைப்பதற்கான வழிகள்லாம் ஏற்படும். ஸோ சனி வக்கர நிவர்த்தி அடைவது மிகச்சிறப்பான விஷயம். மகர ராசிக்காரர்கள் நான் சொன்ன விஷயங்கள், பணம் பிளாக் ஆனது சரியாகும், லேண்டு வீடு வாங்க போறீங்க, பட் உயிருக்கு ஆபத்தான நேரம், வண்டி ஓட்டாதீங்க. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்றாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஷார்டேஜ் இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி அந்த மாதிரி விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குரு மங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது இந்த கடைசி 60 நாட்கள். பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியாக இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்கள் வாழ்கிறதுக்குரிய ஃப்ளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்கள் வாங்குங்க. அது அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எல்லாருமே ஆர்த்தரப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்தீங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம்,
நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.